ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்டு செயினில் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்கும் புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா கம்மலும் மோதிரம் எடுத்துருக்கேங்க, அதே போல் செயின் எடுத்துருக்கேன். நீங்களே பாருங்கள் கம்மல் எந்த அளவுக்கு கருத்து போயிருக்கு, இவ்வளோக்கு தங்க கம்மல் இவ்வளோ கருத்து போயிருக்கு. நீங்களே பாருங்கள். எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த நெக்லஸில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் அப்படியே கருப்பு படிஞ்சிருக்குங்க. அந்த கல்லுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கருப்பாக படிஞ்சிருக்குங்க. இப்போ அதையெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம யூஸ் பண்ணி அப்படியே வச்சுருப்போம். அதோட வேர்வு ஸ்மெல்லாம் போய் அதுக்குள்ளே நல்ல கலர் மாறி இருக்குதுங்க. செயின் கம்மல் எல்லாமே கொஞ்சம் அங்கங்கே செயினில் கருப்பாக ஆகிட்டுருக்குங்க. இதையெல்லாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டில் நம்மக்கிட்ட என்ன நகை இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்ஃப் எக்ஸல் பவுடர் எடுத்துருக்குங்க. நீங்கள் எந்த பவுடர்னாலும் எடுத்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம பேக்கிங் சோடா எடுத்துக்கலாங்க. ஆப்ப சோடா தாங்க. நம்ம வீட்டில் தோசை மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஆப்ப சோடாங்க. நான் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் தாங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுருங்க. இப்படியே எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இப்படியே நல்லா கலக்கிட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலக்கிவிட்ட நீங்களே பாருங்கள். 1/4 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி நல்லா கலர் மாறி இருக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயின் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள், முன்னாடி எப்படி செயின் இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ரொம்ப பளிச்சுனா இருக்குங்க. நம்ம அடிக்கடிக்கு போட்டு வச்சுருப்போம். அந்த வேர்வு ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா செயின் கூட கருப்பாக படைஞ்சிருக்குங்க. பாசம் மாதிரி செயின் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கலர்லாம் போயிருக்குங்க. ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு இப்போவே. இப்போ அந்த செயின் கம்மல் எல்லாமே எடுத்து கீழே வச்சுக்கோங்க. இந்த தண்ணி எடுத்து அப்படியே கீழே வச்சுருங்க. சிங்கில் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா வாஷ் பண்ணலாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் கோல்கேட் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டூத் பேஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொன்றா எடுத்து கொஞ்சமாக கோல்கேட் அப்ளை பண்ணிவிட்டு, உங்கள் வீட்டில் தேவையில்லாமல் ப்ரஷ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கோல்கேட் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. நீங்கள் தேய்க்கும் போதே தெரியுங்க, உங்கள் கருத்து போன தங்க நகை பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு ஆகுங்க. நீங்களே பாருங்கள், நான் தேய்ச்சி விடுறேன். ரிங்கும் தேய்ச்சி விடுறேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாங்க. நீங்களே பாருங்கள் இப்படி பளிச்சுன்னு ஆயிருக்குன்னு சொல்லி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம செயின் எடுத்துக்கலாங்க. செயின் எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. இது மேலேயுமே நம்ம கோல்கேட் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. முன்னாடியும் பின்னாடியுமே 2 சைடுமே தேய்ச்சி விடுங்க. அந்த இடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக படிஞ்சிருக்கும் அழுக்கெல்லாம். அதெல்லாம் வெளியில் வருங்க. நீங்கள் ப்ரஷ் வச்சு தேய்ச்சா மட்டும்தான். இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடுங்க. இப்போ செயினை முன்னாடியும் பின்னாடியும் தேய்ச்சிட்டுங்க. செயின் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டே பளபளன்னு தாங்க இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குங்க. நம்ம தேய்ச்சதுக்கு அப்புறம் தாங்க தெரியும் செயின் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. நான் 2 சைடுமே நல்லா தேய்ச்சிக்கிட்டேன். நீங்களே பாருங்கள், நல்லா பேஸ்ட்டு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம செயின் ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டுங்க. இப்போ நம்ம இந்த தட்டுக்குள்ளே வச்சிடலாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்மல் இழுத்து தேய்ச்சிக்கோங்க. நீங்களே பாருங்கள் கம்மல் எவ்வளோ கருத்து போயிருக்குன்னு சொல்லிட்டு. இது மேலுமே கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 கம்மல் மேலேயும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விடுங்க. நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கே தெரியுங்க, ஏன்னா அழுக்கெல்லாம் அப்படியே போக ஆரம்பிக்குங்க. அழுக்கு போக கொஞ்சமாக உங்கள் கம்மலும் எல்லாமே பளபளன்னு இருக்குங்க. பேக் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்குது. அது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து நீங்கள் ப்ரஷ் வச்சு தேய்ங்க. ஏன்னா கம்மல் இருந்தால உடஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நான் 2 கம்மலுமே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. நம்ம தேய்க்கும் போது திருகாணி லூஸ் ஆகுங்க. அதனால டைட் பண்ணி விட்டுக்கோங்க. தவறுதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சுன்னா கிடைக்கிறதுக்கு கஷ்டம் இல்லைங்களா. அதனால நீங்கள் தேய்க்கும் போது திருகாணியும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தாங்க திருகாணி கலண்டு விழாமல் இருக்கும். இப்போ நம்ம 2மே கழுவிட்டுங்க. இப்போ நம்ம செயின் கம்மல் எல்லாமே கழுவி எடுத்துடலாங்க. இப்போ இந்த ப்ரஷ் எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாங்க. நம்ம எவ்வளோ தேய்ச்சும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கம்மல் போகிற இடத்துல ரொம்ப கருப்பாக இருக்குது.
அதனால நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கழுவிடலாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே தெரியும், ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே. இப்போ நம்ம தனியாக தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப்பில். இப்போ நம்ம செயின் கம்மல் எல்லாமே எதுக்குள்ளே எடுத்து போட்டுக்கோங்க. தங்க செயின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தாங்க கழுவணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ரொம்ப க்ளீனாகவும் இருக்குங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பளிச்சுன்னு தாங்க இருந்துச்சு. ஆனால் இடுக்கிலலாம் அழுக்கு இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள் அந்த இடுக்கில் இருந்த அழுக்கு எல்லாமே க்ளீனாகி ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. அதே போல் கம்மலையும் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டுங்க. நீங்களே பாருங்கள் தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இப்போ நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துடலாங்க. திரும்பவும் நம்ம ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிளேட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு வாட்டி நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம அதே பிளேட்டில் வச்சிடலாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கம்மல் பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. உங்கள் வீட்லேயும் தங்க கம்மல் தங்க செயின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க. நான் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் இன்னொரு வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துகிட்டு கையில் வச்சு நீங்களே பாருங்கள். கருத்து போகும்போதும் நம்ம கழுவி எடுத்தும் போதும் நீங்களே பாருங்கள் இடுக்கில் அங்கங்கே கருப்பாக இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடுங்க. கழுவி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கையை வச்சுட்டு எல்லா செயின் மேலே கம்மல் மேலே ரிங் மேலே எல்லாமே படுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி விடுங்க. பாருங்கள் நான் முன்னாடி பின்னாடி செயின் கம்மல் எல்லாமே படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நம்ம அலசி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா அலசி எடுத்து பாருங்கள் நீங்களே. இப்போ திரும்பவும் இந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த செயின் எல்லாம் எடுத்து மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா நூல் தாங்க சுற்றி இருக்குது. அதனால் அது எடுக்க முடியாது. அப்படியே கழுவிட்டுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் கழுவி எடுத்தாச்சு. ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துருங்க. நீங்கள் லாஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது கம்பல்சரி நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டுங்க. உங்கள் வீட்லேயும் தங்க நகைங்களை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். அதே போல் சில்வர் நகை இருந்தாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ தங்க செயின் தங்க கம்மல் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நேற்று தங்க நகைகளை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.